2017, 18, 19, 20 இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு இருண்ட காலம் மருத்துவத்துக்கு அப்படின்றது தான் சொல்லணும். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்களா? ஆனால் இதுவே அந்த 20 முடியிறப்ப பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஒளி பிறந்தது. 7.5% ரிசர்வேஷன் அப்படின்றதுல என்ன 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்களா? 17ல் நீட் எக்ஸாம்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப சில மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மார்க் வாங்கி தான் சீட்டு வாங்குற நிலைமையில இருந்து அட்டகாசமாக அவங்களும் போட்டி போட்டு ஜெயிச்சு எப்படியோ பூண்டுக்கு ஏதோ சீட்டு வாங்கினாங்க. ஆனால் அந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் 2017, 18, 19, 20 வரப்ப அப்படியே டிராஸ்டிக்கலாக போகிறது கொஞ்சம் நஞ்சம் இருந்த கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காணாமல் போயிடுச்சு. இதுல இருந்து ஒரு விடிவெள்ளி தான் பார்த்தீங்கன்னா 2027 அன்றைய முதல்வராக இருந்த இபிஎஸ் அவர் ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்தார். அவர் ஒரு கமிட்டி ஒன்று பரிந்துரை கொடுத்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணாங்க, கவர்னருக்கு அனுப்புகிறாரு. கவர்னர் அதை வந்து பாஸ் பண்ணல. இருந்தாலும் சட்டசபையில் தீர்மானம் அடித்து வெளியில் கொண்டாடுறாரு. 2021 மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவோட ஏங்கி கடந்த அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியானா நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி இருந்த ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 2500 குடும்பம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஃபர்ஸ்ட் டைமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், கிராஜுவேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி குடும்பங்கள்லாம் தலை தோங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்த 7.5% பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை ஏன் இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா, தேர்தல் நெருங்கிடுச்சு, அடுத்த கவர்மெண்ட் உருவப்போதா இல்லைன்னா இருக்கிறவங்கள இருக்க போகிறாங்களா, இது எப்படி மாறும் அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தாலும் இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த 7.5% அப்படின்றது 10%-ஆ நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு மீண்டும் எடப்பாடி அரசு வந்தா கொடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் முதலமைச்சர் ஆனால் நான் கொடுப்பேன் அப்படின்னு திருப்பியும் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. அதை சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க 2013லயே ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னா 2013லயே நீட் எக்ஸாம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய பலத்த என்ன ஆச்சு, எதிர்ப்பு மூலயமா என்ன பண்ணிட்டாங்க, சரி அந்த வருஷம் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, முன்னாடியும் சொல்லலை. அதுக்கப்புறமா 2015 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அப்பயும் ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்த அந்த எக்ஸாமை தான் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம் அப்ளிகேஷன் கொடுத்தது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல், ஆனால் நீட்டுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த வருடமும் சரியாக பண்ண முடியல. 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஜெயலலிதா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும், தமிழ்நாடு மாணவர்களுக்கு அட்லீஸ்ட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணாதான் முடியும் அப்படின்றப்ப அந்த 2016 வருடமும் நடந்த நீட்டு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 மார்க்கை வச்சு அந்த வருடமும் கொடுத்தாங்க. 2017 வந்தது, இல்லை நீட் எக்ஸாம்ஸ் வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்றப்ப தமிழ்நாடே கொந்தளிச்சிருச்சு. அது எதிர்கட்சி இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி, யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது இல்லை, அது வந்து உண்மைக்கு மாறான ஒரு தகவல் தான். 85% எப்படி வந்து +2 மார்க் வச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நீட்டுக்கும் 85% தமிழ்நாடு மாணவர்களுக்கு தான் இப்பயும் கொடுக்குறாங்க, அப்பயும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாறுதலும் இல்லை. தமிழ்நாடு மாணவராக இருந்தால் தான் அந்த 85% சீட்டு எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த 85% சீட்டு எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீட்டோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்கிடுச்சு தமிழக ஸ்டேட் போர்டு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டேட் போர்டு படிக்கக்கூடிய மாணவர்கள். ஏன்னா
நீட் தேர்வு என்சிஆர்டி சிலபஸில் வருது. அப்போ எப்படி வந்து தமிழ்நாடுக்கு பாடத்திட்டம் இருக்குது, அந்த பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டுருங்க, ரைட்டா? ஆனால் தமிழ்நாடு பாடத்தில் படிக்கிறவங்களுக்கே என்சிஆர்டி சிலபஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறப்ப பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. அதுக்கப்புறம் 2019 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருந்த எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா, என் பேர் அரவிந்த்ராஜ், நான் ஆர்ஜே நீட் 2025 ரிப்பீட் பண்ணேன். நான் இப்போ 546 வாங்கியிருக்கேன். நான் வந்து என்னோட சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் வந்து எப்படி பண்ணால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஃபிசிக்ஸ் வந்து சம்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள், கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப்ஸ்ட்டை வந்து டவுட் கேளுங்க ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு. கான்செப்ட்ஸ் எவ்வளோ கிளியர் பண்ணிக்கிங்களோ அவ்வளோ ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து அப்ரோச்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் என்சிஆர்டி படிங்க, லைன் பை லைன் என்சிஆர்டி படிங்க. மோஸ்ட்லி என்சிஆர்டி தான் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து சம்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். சில கான்செப்ட்ஸ்லாம் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்க ஃபிசிக்கல்லாம் வந்து சில ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சாப்டர்ஸ்லாம் சேர்த்து பண்ணுங்கள். டவுட்ஸ் எப்போ இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. பயோ வந்து என்சிஆர்டி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். என்சிஆர்டி எல்லாம் ஒரு லைன் கூட இல்லாமல் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தெளிவாக படிச்சிங்க. எல்லா லைனுக்கும் மீனிங் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எம்சிக்கு சால்வ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்க, நீங்கள் நீட் 2026 நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேசிய தேர்வு முகமைக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா சிலபஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலங்களும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து அலைன் பண்ணி அழகாக ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. தமிழ்நாடு என்ன படிக்கிறாங்களோ அதே தான் சிபிஎஸ்சி போர்டில் இருக்குது. பட் சொல்லிக் கொடுக்குற விஷயம் வேற இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, ஸ்டேட் போர்டு படிக்கிற பசங்களில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸ்டேட் போர்டில் தமிழ்நாட்டு மாணவர்கள், சிபிஎஸ்சி மாணவர்களும் இருந்தாங்க, ஸ்டேட் போர்டு மாணவர்களும் இருந்தாங்க. ஸ்டேட் போர்டில் வந்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரியில் படிக்கக்கூடிய அந்த கொஞ்சம் வசதியான மாணவர்களுக்கு பணம் கொடுத்து ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டு சிபிஎஸ்சி மாணவர்களோட ஈக்குவலாக போட்டி போட்டு சீட்டை எடுக்கிறதுக்கு முடிஞ்சுது அவங்களால. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்கனவே ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாதனால தான் வந்து அரசு பள்ளியில் வந்த மாணவர்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம். கோச்சிங் சென்டர் போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸோட ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் நீட்டு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் நிறைய ஃபீஸ் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து போட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால கம்மி பண்ணிட்டாங்க, இறங்கி வந்துட்டாங்க, ரொம்ப கம்மியாக வந்துட்டாங்க. பட் அந்த காலகட்டத்தில் போகவே முடியாது பசங்களுக்கு. ரெண்டாவது, அந்த போட்டி தேர்வுக்கு அவங்க தயாராகிறதுக்கு சேலஞ்ச் இருந்ததுனால சீட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போதான் எடப்பாடியார் அரசு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல. ஆர்ஜிஆர் அகாடமி 2020 முருகேசன் அப்படின்ற ஒருத்தரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று நாங்கள் ஃபைல் பண்ணுறோம். ஏன்னா எப்போயுமே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தமிழெங்கள் பேச்சு, தமிழெங்கள் மூச்சு அப்படின்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நீட்டு தேர்வில் வந்து ஆங்கில வழியில் நடத்துகிறாங்க, ஓகே பரவாயில்ல. தமிழ் வழியில் அப்போ பேப்பர் இல்லை, அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏன்னா அந்த குழந்தை அவருடைய முருகேசன் அப்படின்ற அவங்களுடைய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் பாடங்களை படிச்சிருக்காங்க குழந்தை. அப்போ விஷ்ணு பிரியான்ற நேம் குழந்தைக்கு, அந்த குழந்தை வந்து சீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுது, முடியல. அவங்க பேரண்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ முறையிடுறப்ப நாங்கள் ஒரு லீகல் டீமில் அப்ரோச் பண்ணி அவர் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணார். என் குழந்தை வந்து தமிழ் வழியில் படித்தது, தமிழில் மெட்டீரியல் இல்லை, தமிழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர் இல்லை இந்த போட்டித் தேர்வுக்கு. அதனால் எங்களுக்கு தமிழ் வழியில் எங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுங்க. ஏன்னா கர்நாடக அரசு வந்து 5% இட ஒதுக்கீடு வந்து கர்நாடக மொழியில் படிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், கொடுத்தோம். அப்போ இந்த கேஸ் வந்து வந்தப்ப நம்ம ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, மருத்துவ இயக்குனருக்கு ஒரு லெட்டரு, அரசுக்கு வந்து லெட்டரு, தென் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் போகுது. அந்த டைமில் போனப்போ மருத்துவ கல்வி இயக்குனர் என்ன சொல்லிட்டாங்க, இது பாலிசி டிசிஷன், நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த தகவல் அங்கேயும் போயிருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க ஒரு கமிட்டி வச்சாங்க. கமிட்டி வச்சு அன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வராக இருந்த இபிஎஸ் ஐயா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஒரு நடுத்தட்ட மாணவர்கள் இல்லை, அடித்தட்டு மாணவர்கள், வாழ்க்கையில் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி இருந்த மாணவர்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. நாங்கள் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் கேட்டோம்,
ஆனா அருமையான முடிவு தான் அவர் எடுத்தது. அரசு பள்ளியில படித்த அனைத்து மாணவர்களுக்கும் 6ல இருந்து 12 வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு 7.5% மொத்த சீட்ல 7.5% சீட்டு வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். என் பேரு திருநிலை செல்வி. நான் சென்னையில இருக்க அண்ணா நகர் ஆர்ஜிஆர் அகாடமில தமிழ் மீடியம் படிக்கிறேன். எனக்கு நீட்டை பத்தி எதுவுமே தெரியாது. இங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் தான் எங்க அம்மாக்கு கால் பண்ணி என்ன குரூப் எடுத்திருக்கேன்னு கேட்டு நீட்டை பத்தி சொன்னாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து நம்மளாலே முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை பத்தி நிறைய விஷயம் சொல்லி தராங்க. தமிழ் மீடியத்துல இங்க தமிழ்லயே நல்லாவே நடத்துறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி எளிய தமிழ்ல நடத்துறாங்க. புரியலன்னா உங்களுக்கு கன்வே ஆகுற மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல சொல்லி தராங்க. நல்லாவே இருக்கு. பெஸ்ட் அகாடமி. நம்பிக்கையோட வந்து சேரலாம் ஆர்ஜிஆர் அகாடமில. நான் இந்த வருஷம் சீட் எடுத்துருவேன்னு நம்பிக்கை இருக்கு. 2026ல நான் கண்டிப்பா சீட் எடுத்துருவேன். அருமையான முடிவு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் வருடம் 2021 அட்மிஷன் நடக்கிறப்ப குக்கிராமத்துல இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் நீட் எழுதினானோ ஒரு 120, 110, 130, 140 இப்படி எல்லாம் வாங்கின மாணவர்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு 6ல இருந்து 12 மாணவர்களுக்கு குதூகலம் ஒரே. அப்ப கவர்மெண்ட் சீட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் வருது. பிரைவேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டை அலாட்மெண்ட் பண்றாங்க கவுன்சிலிங்ல. மாணவர்கள் தயங்குறாங்க. கவர்மெண்ட் மாறிடுச்சு. எடப்பாடியாருக்கு வந்து அடுத்த ஆட்சியில வந்து அவருக்கு வந்து இடம் கிடைக்கல. அப்புறம் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து பொறுப்பேற்றுட்டார். கவுன்சிலிங் நடக்குது. நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. என்ன சொல்றாரு? விஜயபாஸ்கர் ஐயா தான் இருந்தார் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கிறது. அப்ப அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்கறப்ப தனியார் கல்லூரியிலையும் அரசு இட ஒதுக்கீடு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ கவர்மெண்ட்ல எடுத்தாதான் ஃப்ரீ, கவர்மெண்ட் ஃப்ரீ கொடுக்கும் டியூஷன் ஃபீஸ். ஆனா கவர்மெண்ட்ல எடுத்தா, பிரைவேட் கவர்மெண்ட்ல எடுத்தா 4.5 லட்சம் ரூபாய் அது யாருக்கு எடுப்பா அப்படின்னு நினைச்சு நிறைய பசங்க எழுதுக்கவே இல்லை சீட். அப்புறம் அந்த டைம்ல எதிர்கட்சியா இருந்த ஸ்டாலின் ஐயா வந்து குரல் கொடுக்குறாரு. இல்ல இல்ல பிரைவேட் காலேஜ்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேரக்கூடிய அந்த கவர்மெண்ட் சீட்டுக்கு ஃபீஸ் இல்லாம கொடுக்கணும் அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பெரிய அற்புதமான ஒரு முடிவு. கவர்மெண்ட் சீட்டுல கவர்மெண்ட் கோட்டா 7.5% ஃப்ரீ, பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா 7.5% டியூஷன் ஃபீஸ் இல்ல அப்படின்னு நினைச்சா டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்ல, தங்கறதுக்கு விடுதி கட்டணம், சாப்பிடறதுக்கு கட்டணம், அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து கல்லூரியில தேர்வு கட்டணம் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்ணி ஒரு மாபெரும் புரட்சியை வந்து பாத்தீங்கன்னா 2020-21 நடந்தது. அதை சொன்னாலே 350 குடும்பங்கள் பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல அப்பா நாங்கெல்லாம் இதெல்லாம் நினைச்சே பார்க்கலன்னு அந்த கவுன்சிலிங் ஹால்ல வந்து பேசுறாங்க. பேரண்ட் கண்ணில் தண்ணி ஊத்து. ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்று. அதுக்கப்புறமா வந்த முதல்வர் ஐயா என்ன பண்றாங்க, ஸ்டாலின் நாட் ஓன்லி மெடிக்கல், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அனௌன்ஸ் பண்றாரு. என்ஜினியரிங் எடுத்துக்கப்பா ஃப்ரீ, லா கோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஃப்ரீ அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணி இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 350ல ஸ்டார்ட் பண்ணி இந்த வருடம் கடந்த 26 ஆண்டுக்கான அட்மிஷன்ல பாத்தீங்கன்னா 650க்கும் மேற்பட்ட MBBS அண்ட் BDS மாணவர்கள் பயனடைஞ்சாங்க. இது இல்லாம வெட்டினரியிலையும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, ஆயுஷ் கோர்சஸ்லயும் 7.5 இடஒதுக்கீடு. என்னோட பையன் ஆர்ஜிஆர் அகாடமில வந்து ரெசிடென்சியல் ப்ரோக்ராம்ல சேர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து பேரண்ட் டீச்சர்ஸோட மீட்டிங் நடந்தது. எல்லா ஃபேக்கல்ட்டியும் என்னால சப்ஜெக்ட் வைஸ் ஃபேக்கல்ட்டியை பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து ஸ்டூடெண்டோட எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன ஏதுன்ற டீட்டெயில் அவங்க வந்து நம்மள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்டையும் கேட்டாங்க எந்தெந்த பாட்டு புரியல அல்லது எந்த பாட்டை அவங்க என்ன வகையில இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் கேட்டிருக்கிறாங்க. என் பையன் பொறுத்தல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 months இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக வந்து நாங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இது ஒரு டீம் ஒர்க்கா வந்து இந்த இன்ஸ்டியூட்டும் புரிஞ்சிருக்காங்க,
அந்த வகையில வந்து ஆர்ஜிஆர் அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து அவங்களுடைய பார்ட்ல என்ன பண்றாங்க, என்ன பண்ண வேண்டி இருக்குன்றதையும் நம்மகிட்டையும் கேட்கறாங்க. நம்மளுடைய சஜஷனையும் உள்வாங்கிக்கிட்டு தான் ஃபர்தர் ப்ரோக்ராம் அவங்க வந்து கண்டினியூ பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா என் பையனுக்கு அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நிச்சயமாக 2026 நீட்ல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சக்சஸ் நாங்க கொடுப்போம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி. பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டாந்தாங்க. இப்ப எதுக்கு சார் இதை பேசுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மாண்டத்துக்கு அடுத்த ஒரு இடத்துல போறதுக்காக முத்தாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஏற்கனவே இந்த 7.5% இடஒதுக்கீடை எடுத்துட்டு வந்த எடப்பாடி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த 26 தேர்தலில் வெற்றி பெற்றால் 7.5% இருக்கக்கூடிய இந்த ஒதுக்கீடை 10% ஒதுக்கி தரேன் அப்படின்றாரு. அருமையா இல்ல? அட்டகாசமா இல்ல? ஆனா மாணவர்கள் மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா மட்டும் 6ல இருந்து 12, அப்ப நாங்க மட்டும் படிக்கலையா? பிரைவேட் ஸ்கூல்ல எங்க அப்பா கூட தான் காசு இல்லாம கடன் வாங்கி நகையெல்லாம் வித்து எங்க அப்பா படிக்க வைக்கிறாரு, அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா எப்படி அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஒரு பையன் சொல்றான், அந்த குழந்தை சொல்றான், ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை, எப்பா உனக்கு நகை அடமானம் வைக்கிறதுக்கு உங்க அப்பா கிட்ட நகை இருந்ததுமா, ஒரு நிலத்தை விற்கிறதுக்கு உங்க அப்பா கிட்ட நிலம் இருந்தது, எங்களுக்கு நிலமே இல்லை, நகையே இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நாங்க இந்த 7.5% ஒதுக்கீடு எடுத்துட்டு இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை கனவை வந்து பிரம்மாண்டமா அடுத்த லெவலுக்கு நகர்த்திட்டு இருக்கோம். நீங்க இந்த டைம்ல இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு அட்லீஸ்ட் அதெல்லாம் இருந்தது, எங்களுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு தான், நல்லதுதான். இது வந்து தொடர வேண்டும், இது வந்து மற்ற மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். நாட் ஓன்லி இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எனக்கு கேட்டா ஆர்ட்ஸ் சயின்ஸ்ல எல்லாம் கூட இதை எடுத்துட்டு வந்தா மாணவர்கள் இன்னும் நல்லா பயனடைகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய கருத்தா இருக்கு. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அடித்தட்டு மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி அடித்தட்டு மக்களும் அடுத்த நடுத்தட்டுல இருந்து அடுத்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கு உதவக்கூடிய எந்த அரசு இருந்தாலும் மக்கள் அவர்களுடைய ஓட்டை அளிப்பார்கள். ஆனால் லாஸ்ட் டைம் எடப்பாடியார் அதை கொண்டாந்தாரானா யாரும் போடல, பட் இருந்தாலும் அவர் இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது கிட்டத்தட்ட இப்போ 2500 குடும்பங்கள் இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒவ்வொரு வருடமும் 700, 7×5 35, இன்னும் ஒரு 3000 to 4000 குடும்பங்கள் பயனடையக்கூடிய ஒரு அருமையான திட்டம். வெறும் நான் மெடிக்கல் மட்டும்தான் சொல்கிறேன், இதை தவிர வெட்டினரி, தென் ஆயுஷ் கோர்சஸ், என்ஜினியரிங் கோர்சஸ், இது எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மாணவ குடும்பங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த திட்டம் வழிவகுத்திருக்கு. அதனால நீங்க யோசனை பண்ணுங்க, யார் இந்த திட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், யாருக்கு ஓட்டு போடணும் நான் சொல்ல மாட்டேன், அது நீங்க டிசைட் பண்ணுங்க. ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய முடிவு. ஆனா 2 கவர்மெண்ட்டுமே அன்னைக்கு இருந்த அதிமுக அரசோட முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி அதை முன்னெடுத்தாரு. அகைன் அடுத்த ஆட்சி அமைந்த திமுக ஆட்சியிலையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கும் அவங்க எடுத்துட்டு போயிட்டு மருத்துவம் மட்டும் அல்லாம எதுக்கு அனைத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 கவர்மெண்ட்டுமே மக்களுக்கு நன்மை தான் பண்ணியிருக்காங்க. நீங்க முடிவெடுங்க யாருக்கு வந்து தேர்தலில் சப்போர்ட் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த நீட்டு தேர்வு வந்ததுனால தான் கவர்மெண்ட் மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா ஒத்துக்கவே மாட்டேனா. 7.5% இடஒதுக்கீடு வந்ததுனால தான். நீட்டு தேர்வு வந்தா என்ன வரலன்னா, நீட்டு தேர்வு எடுத்துட்டா கூட +2 மார்க் வச்சு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க தான் போறாங்க, அவ்வளவுதான். அதனால நீட்டு தேர்வு வந்ததுனால தான் நிறைய பேர் கிளைம் பண்றாங்க. சில பேர்லாம் சொல்றாங்க நீட்டு தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, நீட்டு வந்ததுனால தான். அது ஒத்துக்கவே முடியாது. இன்னைக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளியில படிச்சாலும் சரி, மெட்ரிக் ஹையர் செகண்டரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் தடுமாற்றம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா காமன் சிலபஸ் கிடையாது, NCERT சிலபஸ் தான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு புக் இல்லைங்க.
புக்கு இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா NCERT சிலபஸை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. அதுக்கான பல வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த AIPMT அப்புறமா நீட் வந்து 10-12 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கொஸ்டின் பேப்பரும் இன்னைக்கு யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. பயிற்சி தமிழ் வழியில கொடுக்கறதுக்கு பயிற்சி இல்ல, ஆங்கில வழியில கொடுக்கறதுக்கும் இருக்கு, மெட்டீரியல் வேணா இருக்கு. ஆனா அந்த பள்ளிகள்ல அதுக்கான தகுதிகளை உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயின் வந்து குறிக்கோள். அரசு வந்து தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அரசு ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் வந்து தனியார் பயிற்சி மையங்கள்ல போகக்கூடாது. அரசு வந்து அதுக்கான முன்னெடுப்பை எடுத்து நடத்துறாங்கன்றாங்க, அது சரியா வந்து வரல. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல ஸ்கூல்ல படிக்கிறத விட்டுட்டு பிரைவேட்ல அகைன் அதுக்கும் கடன் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கும் அரசு வரக்கூடிய அரசு முன்னெடுப்பு எடுத்து அதுக்கான விஷயங்களை பண்ணா +2 மார்க் வச்சு கொடுக்குறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இன்ஜினியரிங்ல +2 மார்க் வச்சு கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். வெட்டினரி வந்து பாத்தீங்கன்னா +2 மார்க் வச்சு கொடுக்குறாங்க, அருமை. லா 7.5% அதுலயும் இருக்கு, +2 மார்க் வச்சு கொடுக்குறாங்க. இதுல நீட்டோட ஸ்கோர்ல வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ப்ரிப்பேர் பண்ணணும் குழந்தைங்க, அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த சீட்டை வேற யாரும் எடுக்க முடியாதுன்னா கூட நீட் தேர்வு எழுதின மாணவர்களுக்கு தான் இருக்கு. அப்படின்றதுனால நீட்டு தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம், அதுல வந்து மாறுபாடே கிடையாது. நீட்டு தேர்வு எடுத்தா கூட ஓகே தான், சந்தோஷம் தான். ஆனா இந்த 7.5% 10% ஆக உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்துவார்கள் அடுத்த கவர்மெண்ட் வந்தா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். நீங்க இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணுவீங்க, சார் எல்லா சீட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டா நாங்களாம் பணம் கட்டி படிக்கிறோமே அப்படின்னா. அதுதான் திருப்பியும் அந்த அடித்தட்டு மக்களுடைய ஒரு குரல். உங்களுக்கு அட்லீஸ்ட் கடன் வாங்குறதுக்குன்னா பணம் இருக்குப்பா, நகை வைக்கிறதுக்குன்னா நகை இருக்குப்பா, யாரோ உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, ரைட்டா? நிலம் வைக்கிறதுக்கு கூட நிலம் இருக்குல்ல, எங்களுக்கு அதுமெல்லாம் இல்லையே அப்படின்னக்கூடிய ஏங்கக்கூடிய மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த ஏக்கத்தை போக்கணும், அந்த துயரத்தை போக்கணும், மக்கள் அடுத்த லெவலுக்கு வரணும். இந்த பயிற்சி மையங்களும் சரி, கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாமே சில பேர் சொல்றாங்களே அரசு வந்து ஏற்று நடத்தும், பெற்றுத்தரார்கள் உங்கள் பிள்ளைகளை, கற்றுத்தருகிறோம் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அருமையான திட்டம் தான். ஏன் நம்ம வந்து தனியார் வந்து ஸ்கூல் இருக்கணும்? மருத்துவம் மற்றும் சுகாதாரம் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரசு தான் கொடுக்கணும், அரசு தான் கொடுக்கணும். இதுல வந்து எக்காரணம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இலவசமா தான் கொடுக்கணும். இது எக்காரணமா விதமா கட்டணமா வாங்கக்கூடாது, இது எல்லாருக்குமே சமமா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வாதமும் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு. அதுல ஒருத்தர் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பெற்றுத்தாருங்கள் பிள்ளைகளை, கற்றுத்தருகிறோம் நாங்கள். ஓட்டு அவருக்கு போடுவாங்களா தெரியாது, ஏன் போட மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாவும் இருக்கு. சார் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க சார், 50 வருஷமா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் சார் எது பண்ண முடியும் எது பண்ண முடியாது, ஏதோ இவங்க ஏதோ ஒரு பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியவே தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுங்க போடல, நானும் வந்து நின்னே ஆவேன் களத்துல அப்படின்னு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. நான் புதுசா வந்து சாதிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இவங்க எல்லாம் வேஸ்ட், இவங்க எல்லாம் உருப்பட மாட்டாங்க, நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபீல்ட்ல வந்திருக்காரு. மக்கள் கிட்ட பரப்புரையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்க பார்த்தாலும் கூட்டம் வந்துட்டு இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்பா, ஆனா அவருக்கு எப்படி இந்த நிர்வாக திறமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கூட்டம் பேசியிருந்தாங்க. கொடுத்தாதானே தெரியும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒண்ணுமே தெரியாம வந்து இதை இவங்க இருக்கிறத கூட சொதப்பிட்டு போயிட்டாங்கன்னா என்னப்பா பண்றது அப்படின்ற ஒரு கூட்டமும் சொல்லிட்டு தான் இருக்கு. Hi, this is Porkodi, currently studying in Chengalpet Medical College. RGRல மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நீட் படிக்கும்போது என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் நீட் ஜேர்னி த்ரூ அவுட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி உங்கள் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே இருக்கோம். எனி கைண்ட் ஆஃப் சப்போர்ட் யூ கேன் அப்ரோச் அஸ் எனி டைம். தேங்க்யூ. சரியா? ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, இப்போ எலெக்ஷன் வருது, நீங்க மக்கள் முடிவு பண்ணுங்க யாருக்கு உங்களுடைய ஓட்டை அளிக்க போறீங்க, யாருக்கு அளிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு எது பயனுள்ளதா இருக்கு, உங்களுக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எது மாத்தோம்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க வந்து ஓட்டு போட்டுங்க. அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. பண்ணுவீங்கல்ல, கரெக்டான ஆட்களை தேர்ந்தெடுப்பீங்கல்ல, உங்களுடைய ஓட்டை வந்து கண்டிப்பா டேட் என்னைக்கு சொன்னாங்களோ அந்த டேட்ல போட்டுருவீங்களா? என்ன டேட்டு ஓட்டு கீழே கொடுங்க பல கமெண்ட்ல. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது, என்னைக்கு எலெக்ஷன் நடக்குது, என்னைக்கு வந்து ஓட்டு போடணும், என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கூட தெரியாமல் ஒரு கூட்டம் வந்து தனியாக ஓடிட்டே இருக்கு. ரைட்டா? பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு. இது ஏன் இங்கே பேசுகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எலெக்ஷன் வந்திருக்கு,
இந்த 7.5% வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மக்களுடைய கனவை பூர்த்தி பண்ணி இருக்கக்கூடாது. நான் தான் சொன்னல, ஒரு 3500 மட்டும் இல்லை, 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதனால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. குடும்பங்கள், ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றி கொடுங்க. இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாது? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் கொடுங்க. என்கிட்ட இது சம்மந்தமாக நீங்கள் எதனா பேசணும், நீங்கள் சொல்கிறது வந்து சரியில்லை சார் அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம விவாதிக்கலாம், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்ச கருத்துக்கள், எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள், இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2007 பயணம் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய திட்டம் அப்படின்றதுனால நாங்கள் அதான் சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே 2020 நாங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். 7.5 வரத்துக்கு முன்னாடியே தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு. அதை பண்ணால் கூட இன்னும் நல்லா பண்ண முடியுமா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொருத்தர் சொன்னார், தமிழில் படித்தவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் வேலை அப்படின்னு. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம இந்தியாவோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான். நம்ம எந்த மொழி படிக்கலாம், எந்த இதுலேயும் இருக்கலாம், கரெக்ட் தானே? நம்ம எல்லாம் ஒன்று. தமிழன்னா இருக்கட்டும், ஆங்கிலம்னா இருக்கட்டும், தெலுங்குன்னா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், நம்ம எல்லாமே ஒற்றுமையில் இருக்கக்கூடிய, வேற்றுமையை நம்ம பார்க்க மாட்டோம். ரைட்டா? வேற்றுமையில் ஒன்றுபட்டு இருக்கிறோம். இந்தியா தமிழ்நாடுன்றது ஒரு பெருமை தான், ஆனால் இந்தியர் அப்படின்றது தான் நம்ம தேசம். ஓகேவா? அதுக்காக நம்ம சேர்ந்து எல்லாரும் பாடுபடுவோம். நம் இந்திய நாட்டை அடுத்த லெவலுக்கு உயர்த்துவோம். முடியுமா உங்களால? உங்கள் பங்களிப்பு கண்டிப்பாக தேவை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, NEET, JEE, QT, IET எக்ஸாம்ஸ், VIT கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட், JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் JEEயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.